நானும் என் டைரியும் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் ஓரளவுக்கு டல்லாக தான் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டோரி. பட் இன்னைக்கு கொஞ்சம் பிரிஸ்காக சொல்லிட்டு இருக்கேன். பட் ரீசன் என்னன்னா, ஓரளவுக்கு 80% ஓகே. அதனால் ஓகேவா? ஸோ உங்களுக்கும் வாய்ஸ் கேட்கும்போது நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ப்ளீஸ் ஃபீல் பண்ண வேண்டாம். ஹெல்த்து எனக்கு ஓகே. ஓகேவா? சரி. நாம் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்? கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க மாமா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவும் அவசரமாக இங்கே கிளம்பி வெளில எஸ்கேப் ஆகிடுவாங்க. சான்ஸ் பயங்கரம் இல்லை அவங்களுக்கு. கரெக்டு தான். சரி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணாங்க, அவங்க அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணாங்கன்ட்டு 2 பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகிடும். அப்போ இருந்துட்டு தரணி மேடம் சொல்லுவாங்க, "ஏய் வா சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "சாப்பாடா? என்ன செஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமாம், நீங்கள் வர்றீங்கன்னு எனக்கு தெரியும் பாரு, விருந்தா சமைக்க முடியும், ஏதோ முடிஞ்சதை செஞ்சுருக்கேன் சாப்பிடு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீயா செஞ்ச?" அப்படின்னு கேட்பாங்க. "சச்சே நான் செய்யலை, அம்மா தான் செஞ்சாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ, அம்மா செஞ்சாங்களா? ஏன் அம்மா செஞ்சா சாப்பிட மாட்டியா?" "அம்மா செஞ்சா சாப்பிடலாம், பட் சாப்பாடு அவங்க செஞ்சாங்க, நீ தானே சாப்பாடு பரிமாற போற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லை, நீயே தான் பண்ணிக்க போற" அப்படி சொல்லுவாங்க. "ஏன் ஏன் நீ பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "பண்ண மாட்டேன்." "ஏன் உனக்கு கை இல்லையா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இருக்கு, ஏன் நீ பண்ண மாட்டியா?" "ஒரு சாப்பாடு கூட நீ பரிமாற மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. கேட்டதும், "சரி நான் பண்ணுறேன் உட்கார்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைனிங் டேபிளில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாம்பார், ரசம் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வர்றது அந்த உட்காந்த இடத்துலையே உட்காந்துக்கிட்டு அவங்கள ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, அப்புறம் குழம்பு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, பொரியல் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்பளம் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்புறம் அந்த அதுக்கு தேவையான ஸ்பூனெல்லாம் இருக்கும் இல்லையா, கரண்டி, அதெல்லாம் இப்போ ஒவ்வொரு வாட்டி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது வரும்போதும் இவங்கள சைட் அடிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க மித்ரா மேடம். சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களும் ஆப்போசிட் டேபிளில் உட்காருவாங்க. உட்காந்துட்டு அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளேட் எடுத்து வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறதுனால அவங்க பிளேட் கொஞ்சம் எட்டாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மித்ரா அப்படியே கை கட்டிட்டு கம்முன்னு உட்காந்துப்பாங்க. இவங்களுக்கு எட்டாது. "எனக்கு தான் எட்ட மாட்டேங்குதுல்ல, நீயே போட்டுக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம்ஹ்ம், முடியாது" அப்படிம்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு அவங்க பக்கத்தில் வந்து நின்று அவங்களுக்கு சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா பரிமாறுவாங்க. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு பரிமாற்றிருப்பாங்க. அப்போது கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பொரியலெல்லாம் வைப்பாங்க. இவங்க அப்படியே கை கட்டிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. சாப்பாடுல கையே வைக்க மாட்டாங்க. "ஏய் சாப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம்ஹ்ம்" அப்படிம்பாங்க. "ஏன் பசிக்கலையா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லை, ரொம்ப பசிக்குது" அப்படிம்பாங்க. "அப்புறம் ஏன் சாப்பிடு" அப்படிம்பாங்க. "ம், முடியாது." "ஏன் முடியாது?" "முடியாதுன்னா முடியாது." "அப்போ உனக்கு பசிக்குதா இல்லையா?" "பசிக்குதான், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன்." "நீ சாப்பிடலன்னா உன் பசிக்கு வேற யார் சாப்பிடுவாங்க? நீ தானே சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அதெல்லாம் முடியாது, எனக்கு பசிக்குது, எனக்கு இப்போ சாப்பாடு வேணும்" அப்படி சொல்லுவாங்க. "அதான் நான் போட்டு வச்சுட்டேன்ல, சாப்பாடு இருக்குது, சாம்பார் இருக்குது, பக்கத்தில் தயிர் மோர் கூட இருக்கு, தாளிச்சு வச்சுருப்பாங்க, ரசம் இருக்குது, அப்பளம் இருக்குது, பொரியல் இருக்குது, வேற என்ன சால்ட் வேணுமா அது கூட இருக்குது, அப்புறம் என்ன சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. "ம்ஹ்ம், நான் சாப்பிட மாட்டேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஒழுங்கா சாப்பிடு" அப்படிம்பாங்க. "ஏய் நான் சொன்னா தான் உனக்கு புரியுமா? உனக்கா புரியாதா? நீ ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ! சாரி, எனக்கு பல்ப் கொஞ்சம் லேட்டா தான் எரிஞ்சிருக்கு. ஏன் அத நீ சொல்ல வேண்டியது தானே" அப்படி சொல்லுவாங்க. "உனக்கா புரியும்னு நெனச்சேன்" அப்படிம்பாங்க. "ஆமா, அதெல்லாம் புரியல ஒண்ணும். நீ சொன்னா தானே தெரியும்" அப்படி சொல்லுவாங்க. "ஒருவேளை எங்க நான் ஊட்டி விட்டா உனக்கு பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு நெனச்சேன்" அப்படி சொல்லுவாங்க. "நான் எப்படி அப்படி சொன்னேன்? நீ ஊட்டி விட்டா நான் எப்படி பிடிக்காதுன்னு சொன்னேன்? நீ ஊட்டி விட்டா நான் சாப்பிட்றதுக்கு ரெடி. காலம் ஃபுல்லா கூட நான் சாப்பிட ரெடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வலியுவாங்க. நம்ம ஸ்டைல்ல அப்படி தானே சொல்லுவோம். வலியுறது, நெளியுறது, கொழையுறது அந்த மாரி.
ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. சரி, சரி நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே எல்லாத்தையும் பெசஞ்சு அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. செம்மையா இருக்கும்ல ஊட்டி விட்டு சாப்பிட்றதெல்லாம். அது அது ஒரு சந்தோஷம். ஆ எனக்கு எங்க அம்மா ஊட்டி விடுவாங்க. ஸ்டில் எங்க அம்மா எனக்கு ஊட்டி விடுவாங்க. சாரி, ஒவ்வொரு ஸ்டோரியிலயும் எங்க அம்மாவ நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். பிகாஸ் எங்க அம்மாவுக்கும் எனக்கு இருக்கிற பவுண்டிங் அந்த மாதிரி. நான் இப்போவும் 1 நாள் 2 நாள் ஊருக்கு போனேன் அப்படின்னா, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் 3 நேரம் சாப்பாடு நான் சாப்பிட்றேனோ, 1 நேரம் சாப்பாடு சாப்பிட்றேனோ ஊருக்கு போனா. ஆனா சாப்பிடும்போது எங்க அம்மா தான் எனக்கு ஊட்டி விடுவாங்க ஸ்டில். ஒண்ணு எங்க அம்மா ஊட்டி விடுவாங்க, இல்லன்னா என் அக்கா ஊட்டி விடுவா. யாராவது ஒருத்தர் ஊட்டி விட்டுருவாங்க எனக்கு. ஸோ எனக்கு அந்த வேலை இருக்காது. ஆனா ஊட்டி விட்டு சாப்பிடும்போது இருக்கிற ஒரு ருசி, அந்த அது செம்மையா இருக்குங்க. சிலருக்கு அது கிடைக்காது, சிலருக்கு கிடைக்கும். ஸோ யாருக்காவது கிடைச்சிச்சு அப்படின்னா, ப்ளீஸ் அந்த வாய்ப்ப மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, அது அது ஒரு அமிர்தம் மாதிரின்னு வச்சுக்கோயேன். அவ்வளோ சீக்கிரத்துக்கு நமக்கு கிடைக்காது. அதுவும் நாம ஆசைப்படுறவங்க நமக்கு ஊட்டி விடுற அந்த ஒரு பாக்கியம்லாம் சான்ஸே இல்ல. ஸோ ப்ளீஸ் யாருக்காவது கிடைக்குது அப்படின்னா, ப்ளீஸ் மிஸ் பண்ணாதீங்க. மேபி கிடைக்கிற மாரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னாலும், ப்ளீஸ் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா, அந்த பெர்சன் நிரந்தரமா இருப்பாங்களோ, இருக்க மாட்டாங்களோ, அது நமக்கு தெரியாத ஒரு கொஷின். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், பெர்சன் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாதது தான். நினைவுகள் மட்டும் தான் நிரந்தரம். ஸோ, நீங்க அந்த நினைவுகள கிரியேட் பண்ணிக்கோங்க. இமேஜினேஷன கிரியேட் பண்ணாதீங்க. ரியலா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க மெமரபிள். சரியா? அதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காத ஒரு மெமரபிள். ஸோ, சாப்பாடு யாராவது உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க, ஃப்ரெண்டா, ஃபேமிலி யாரா வேணாலும் இருக்கட்டுங்க. பிரச்சனையே இல்ல. ஏன்னா, எல்லாரும் சாப்பாட ஊட்டி விட மாட்டாங்க. சிலர் மட்டும் தான் அந்த சாப்பாட அன்பா ஊட்டி விடுவாங்க. ஸோ, அந்த அன்ப நீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா, அத அப்படியே பிடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா ஊட்டி விடுவாங்க. இவங்களுக்கும் அந்த ஊட்டி விடுற அந்த ஒரு ஹாப்பினஸ்ல ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடா போயிடும். அளவே தெரியாம. அவங்களும் சாப்பாடு போட்டு ஊட்டிட்டே இருப்பாங்க. சாம்பார்ல கொஞ்சம், ரசத்துல கொஞ்சம், மோர்ல கொஞ்சம், இந்த மாரி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பார்த்தீங்கன்னா, ஊட்டி விட்டுட்டே இருப்பாங்க. இவங்களும் அத ரசிச்சு, 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 ரசிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. செம்ம ஃபுல்லாயிடும் வயிறு பயங்கரமா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அத அவங்க ரியலைஸ் பண்ணி, "ஏய் போதும்டி, நெறைய சாப்பிட்டேன்னு நெனைக்கிறேன். நெஞ்சு வரைக்கும் இருக்கு." "ஐயய்யோ! நீ பேசிக்கிட்டு நெறைய ஊட்டி விட்டடி" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல நீ கொஞ்சம் தான் சாப்பிட்ட. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு" அப்படி சொல்லுவாங்க. உண்மையிலுமே நமக்கு பிடிச்சவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும், அவங்கள பொறுத்தவரைக்கும் கம்மியா சாப்பிட்டுருக்க தான் சொல்லுவாங்க. ஸோ, அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. "இல்ல நீ சாப்பிடவே இல்ல. இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு வாய், இன்னும் ஒரு வாய்" அப்படி சொல்லுவாங்க. "ஏய் ப்ளீஸ்டி, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நான் நெறையவே சாப்பிட்டுட்டேன். போதும்டி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல ஒரு சீட் போட்டு பக்கத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா, டைனிங் டேபிள் இருக்குல்ல, அந்த சேர் போட்டு உட்காந்துட்டு, அதே பிளேட்ல இவங்க சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. மேடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சாப்பிட்ற அளவ பக்கத்துல உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள அப்படியே அந்த கைய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, அப்படியே சைட்ல அவங்கள பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க தருணி, "ஏய் என்ன?" அப்படின்னு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிடும்போது அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அதான் பார்த்துட்டுருக்கேன். நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். நீ இப்படி பார்த்துட்டு இருந்தா என்னால எப்படி சாப்பிட முடியும்?" அப்படி சொல்லுவாங்க. "ஏன் சாப்பிட முடியலையா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "சாப்பிட முடியலன்னு நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தா எனக்கு சாப்பிட முடியல" அப்படி சொல்லுவாங்க. "சரி, சரி, சரி, சரி. நான் பார்க்கல. நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு சும்மா அந்த டேபிள சுத்தி சுத்தி வருவாங்க. சுத்தி சுத்தி வந்துட்டு சைடுல அப்படியே அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களும் அத நோட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க சாப்பிடுவாங்க. ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு கூச்சம் இருக்கும்ல. ஸோ இவங்களுக்கு அந்த மாரி தான். ஸோ இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிச்சன் ரூம்ல ஒண்ணொண்ணா, ஒண்ணொண்ணா, ஒண்ணொண்ணா தூக்கி எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஃபைனலா அதெல்லாம் தொடச்சுட்டு, அந்த கிளாத் இருக்கும்ல, அந்த கிளாத் எடுத்து வைக்கும்போது, இவங்க பின்னாடியே போயி பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். பட் என்னடா சொல்றதே அப்டின்னா, ரொமான்டிக்ல எதுங்க டிஃப்ரெண்ட் வே? ஒரு 2 வே தான் இருக்கும். அதுதான் சொல்ல முடியும். சரி, ஓகேவா? பட் அந்த ரொமான்டிக் எப்படி அமையுது அப்படிங்கிறது தான் ஸ்டோரியா குடுக்க முடியும். ரொமான்டிக்கே டிஃப்ரெண்ட் வேல குடுங்க அப்படின்னா,
கஷ்டம். எனக்கு தெரில. மேபி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடு போயிட்டு அவங்கள தரணிய ஹக் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அப்படியே ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடும் தரணிக்கு. பக்குன்னு உடனே, "ஏய் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "என்ன? ஒண்ணும் இல்லையே" அப்படிம்பாங்க. "ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லாமயா பேக் சைடு இருந்து ஹக் பண்ணியிருக்க?" அப்படி சொல்லுவாங்க. "என்னது இது?" அப்படி சொல்லுவாங்க. "சும்மா பண்ணக்கூடாதா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "பண்ணக்கூடாதுனால இல்ல மேடம். யாராச்சும் வந்தாங்கன்னா என்ன ஆகும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உங்க அம்மா தான் வெளில போயிட்டாங்க. வீட்ல யாரும் இல்ல. உங்க அப்பாவும் எப்படியும் வேலைக்கு போயிட்டாரு. ஈவினிங் தான் வருவாரு. அப்புறம் யார் வரப்போறா? உங்க அம்மா வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு தானே போனாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால பண்ணேன். இப்ப யார் என்ன கேட்க போறா? ஏன்? நீ ஏதாவது கேட்க போறியா? இங்க கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் சைட்லேருந்தே ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். விடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விட மாட்டேன். எதுக்கு விடணும்? நான் ஏன் விடணும்? முடியாது அப்படி சொல்லுவாங்க. சொன்னா கேளு விடு அப்படிம்பாங்க. விடவே முடியாது அப்படிம்பாங்க. ம் சரி இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா, என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இருக்கேன். என்னென்னமோ தோணுது. அதெல்லாம் நீ சம்மதிச்சா மேபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆ இந்த எண்ணம் வேற இருக்கா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தரணி. ஏன் இருக்கக்கூடாதா? எனக்கு இல்லைன்னா வேற யாருக்கு மேடம் இருக்கும்? இந்த ரைட்ஸ் எனக்கு மட்டும் தானே இருக்கு. மற்றவங்களுக்கு நான் இந்த ரைட்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ம் பரவாயில்லையே! இப்பல்லாம் ரொம்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. என்ன மேடம் பண்ணுறது? மெச்சூர்ட் ஆயிடுச்சுல்ல. அதனால இந்த மாதிரியெல்லாம் பேச தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. பேசுவேன் பேசுவேன். ஏன் பேச மாட்ட? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த பேக் சைடு ஹக் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹக் கொஞ்சம் அவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படியே டைட்னஸ் குடுப்பாங்க அவங்க. "ஏய் என்ன இவ்ளோ டைட்டா பிடிக்கிற? நான் இப்ப தான் ஃபுல்லா சாப்பிட்டுருக்கேன் வேற." "ம், ம், வேணாம் ப்ளீஸ்" அப்படிம்பாங்க. ம்ஹ்ம். எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நல்லா டைட்டா ஹக் பண்ணுவாங்க. பேக் சைட்ல இருந்துகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய நெக்கில ஐ மீன் கழுத்து. கழுத்துல அவங்களுக்கு கிஸ் பண்ணுவாங்க. 2 சைடுமே அவங்க கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிச்சன் ரூம்ல இது இருக்கும் இல்லையா? அது என்னன்னா, அந்த செல்ஃப் மாரி இருக்கும்ல. ஓ! அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடு இருந்து அந்த நெக்குல அவங்களோட கழுத்துல கிஸ் பண்ணிக்கிட்டு, அவங்கள அந்த செல்ஃப் இருக்கும் இல்லையா? அந்த செல்ஃப் கிட்ட அவங்கள கூட்டிட்டு போயி, அவங்கள திருப்பி விட்டு, அவங்க ஹோல்ட் பண்ணிப்பாங்க. அந்த செல்ஃப்ல அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு, அவங்களோட 2 கையும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செல்ஃப் மேல வச்சுப்பாங்க. கேட் மாரி லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு, அவங்கள ஒரு ஹை லுக் தருவாங்க. ஹை லுக் குடுத்து, அப்போ அவங்க கேட்பாங்க, "ஏய் என்ன? ஏன் இப்போ இப்படி பார்த்துட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தரணி கேட்பாங்க. "ஏன் பார்க்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்பாங்க. ஸோ கேட்டுட்டே இருக்கும்போது, அவங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்கத்துல போயிட்டு, "ஏய் அங்கருந்து நான் உன்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அப்படின்னா, உன்ன ஜஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு. ஸோ இவ்ளோ நேரம் உன் கூட இருந்ததுனால, ஜஸ்ட் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு மட்டும் கிடைக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்ன ஒரே ஒரு? என்ன ஒரே ஒரு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "ஏய் என்னடி இப்படி பண்ற? அதெல்லாம் எதுவும் முடியாது. நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ அதெல்லாம் முடியாதுன்னா எது முடியாது? அப்போ நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியுது தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ அதெல்லாம் எதுவும் புரியலையே. எனக்கு எதுவும் புரியல. நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரியல. ஸோ நீ தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்லுவாங்க. அப்போ உடனே வந்துட்டு, "ஏய் நான் இப்போ என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியாது அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கேட்பாங்க. "ஆமா." "சரி ஓகே. நானே உனக்கு அது என்னன்னு புரிய வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பக்கத்துக்கு போவாங்க. பக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஆல்ரெடி அவங்க பக்கத்துல தான் இருப்பாங்க. அந்த க்ளோஸ்அப் கொஞ்சம் க்ளோஸா அவங்களுக்கு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும்போது, "ஏய் சொன்னா கேளு, அம்மா வந்துருவாங்க" அப்படி சொல்லுவாங்க. "ஆ வந்தா எனக்கு என்ன? எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. உனக்கு நான்
என்ன கேட்குறேன்னு புரிய வைக்கிற வரைக்கும் இங்கேருந்து போறதா இல்ல. அதே மாரி எனக்கு என்ன வேணுமோ அத எடுத்துக்காமலும் நான் போற மாரி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் சொன்னா கேளு, பிரச்சனை ஆயிடும்" அப்படிம்பாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு. இன்னைக்கெல்லாம் முடியாது. நீ வாங்காம நான் இங்கேருந்து கிளம்புறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிவாதமா அவங்க பக்கத்துக்கு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மேடம் சரண்டர் ஆயிடுவாங்க. "இப்ப என்ன உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அப்படி வா வழிக்கு. நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ம் தெரியுது" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் "ஏன்டி என்னை இவ்வளோ தூரம் கெஞ்சி விட்டுட்டுருக்க? நீ கெஞ்சினா நல்லாயிருக்கு தெரியுமா?" அப்படி சொல்லுவாங்க. "அடி பாவி! அப்ப தெரிஞ்சு வேணும்னே என்ன இப்படி கெஞ்ச விடுற. அதில உனக்கு ஒரு சந்தோஷமாங்க?" "ஆமா. நீ கேட்ட உடனே குடுத்துருந்தா, அது எப்படி ஹாப்பியா இருந்திருக்கும். ஸோ உன்ன கொஞ்சம் கெஞ்ச விடுறதுல நல்லாயிருக்கு. அந்த சுகமே வேற லெவல்ல இருக்கு தெரியுமா?" அப்படி சொல்லுவாங்க. "ம். எப்படி தாண்டி இப்படியெல்லாம் கெஞ்ச விட்டு பார்க்குறியோ எனக்கு தெரியல. சரி, சரி. இன்னும் நான் கெஞ்சணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. கிச்சன் ரூம்ல வேணா, நம்ம வெளில போலாம்" அப்படி சொல்லுவாங்க. "நோ. முடியாது. எனக்கு இப்பவே இங்கேயே எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிப்பாங்க மித்ரா. "ஏய் என்னது இது புதுசா? இப்படியெல்லாம் நீ எப்பவும் அடம் பிடிக்க மாட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "தெரியலடி. நீ சாப்பாடு வேற ஃபுல் கட்டிட்டியா? ஒருவேளை அந்த சாப்பாடு வேலை செய்யுது போல. நீ அதுவும் பாசத்தோட ஊட்டி விட்டியா? மேபி அதுவா இருக்குமோ என்னவோ! அதுவும் இல்லாம நீ ஊட்டும்போது என்ன ஒரு விதமா பார்த்தல்ல, அந்த பார்வையா இருக்கலாம். இப்படி நெறைய இருக்குடி. எதன்னு சொல்றது? இது எல்லாமே சேர்ந்து எனக்குள்ள ஏதேதோ பண்ணுது. அதனால எனக்கு தெரியாது. எனக்கு வேணும். இல்லன்னா அவனும் சும்மா இருக்க மாட்டான், நானும் சும்மா இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க. "நீ ஏன் தான் இன்னைக்கு இவ்ளோ சேட்டை பண்றியோ எனக்கு தெரியல" அப்படி சொல்லுவாங்க. "சேட்டை பண்றேன்னு தெரியுது. ஒண்ணே ஒண்ணு குடுத்தா தான் உனக்கு என்னவா? ப்ளீஸ்டி" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவே ஆரம்பிச்சுருவாங்க அவங்க. "அப்பா! சரி" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். நான் ரெடி, நான் ரெடிம்பாங்க. ச்சீ! என்னது இது?" அப்படி சொல்லுவாங்க. "ஏ இவ்ளோ நேரம் ஒருத்திய கெஞ்ச விட்டுட்டு, நான் ரெடின்னு சொன்னா, என்னடி இந்த மாரி ஒரு ரியாக்ஷன் தர? இப்ப நீ தருவியா மாட்டியா? சொல்லு" அப்படிம்பாங்க. "சரி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஸ்மைலிங்கோட போவாங்க. அத பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டா இருக்கும் அந்த ஸ்மைலிங். ஏன்னா மித்ரா வந்து பயங்கரமா அவங்க கிட்ட கெஞ்சுவாங்க. ஸோ அந்த கெஞ்சல அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க தரணி. அந்த ஹாப்பினஸ்ல அந்த ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ க்ளோவிங்கா இருக்கும். அந்த ஸ்மைலிங்கோடையே அந்த ஒரு கண்ணுல ஒரு ஹாப்பினஸோடையே அவங்க பக்கத்திற்கு போம்போது, அவ்வளோ க்யூட்டா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பக்கத்துல போயிட்டு அவங்களுடைய ஃபோர் ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணதுமே மித்ரா வந்து ஐஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சி கிஸ் குடுக்கும்போது நம்மளோட ஐஸ் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா, அந்த அந்த அழகான, அற்புதமான விஷயங்களெல்லாம் கண் ஓப்பன் பண்ணி அது பார்க்க முடியாது. அந்த கண்ண மூடி, அத ஒரு உணர்வுகளால உணர தான் முடியும். அந்த கண்ண மூடி, அந்த கிஸ் பண்ணும்போது, அந்த இமைகள் 2ம் மூடி இருந்தா தான், அத வந்து அழகா, அற்புதமான காட்சியா நம்ம பார்க்க முடியும். ஸோ, இவங்களும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்க கிஸ் பண்ணும்போது கண்ண மூடிடுவாங்க. ஸோ, அவங்களோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ். அப்புறம் 2 கன்னத்துலயும் சாரி கண்ணுலயும் கிஸ் பண்ணிட்டு, கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு, "ஓகே போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காது கிட்ட போய் சொல்லுவாங்க. "ம்ஹ்ம். முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைட்டா நல்லா ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் நல்லா டைட்டா ஹக் பண்ணிப்பாங்க. "ஏய் என்ன விளையாடுறியா? முடியாது. இங்கெல்லாம் குடுத்தல்ல, பாவம் இது மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சா?" அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதாவது அவங்களோட கை விரல லிப்ல வச்சு அதாவது நெத்தி, கண்ணு, கண்ணெல்லாம் வச்சு காமிச்சுட்டு, "இது எல்லாத்துக்கும் குடுத்த, என்னோட லிப் மட்டும் உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சா? ஆ? அதுக்கு ஒரே ஒண்ணு குடுக்கணும்ல, பாவம் பாரு. அது எவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டுருக்கு தெரியுமா? நீ ஒண்ணே ஒண்ணு குடுப்ப அப்படின்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிச்சுருவாங்க மித்ரா. அந்த கெஞ்சல், அத அவங்க ரசிக்கிறது 2மே அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சான்ஸே இல்ல. ரொம்ப அழகா இருக்கும். ஆ ஜஸ்ட்டு ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த ஒரு
மூமெண்ட்டை ஒரு சின்ன ஒரு தேர்ட் பர்சனோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஜஸ்ட்டு ஒரு 2 பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன்லேயே இந்த நான் சொன்ன மூமெண்ட்டை அப்படியே உங்களோட கற்பனை நீங்கள் பண்ணி பாருங்களேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸ்டில் நானுமே இந்த ஸ்டோரி சொல்லும்போது என் கண்ணு முன்னாடி 2 பேர் அந்த மாதிரி இருக்கிறதா நான் இமேஜினேஷன் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த சீன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அவங்க கெஞ்ச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு அந்த ஸ்மைலிங் கூட சின்னதாக ஒரு வெக்கம் கலந்த அந்த சிரிப்போட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோ லிப்ஸில் கிஸ் பண்ணுவாங்க 2 பேரும். என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஒரு பயம், பதட்டம் அதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி, இதில் அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆன மாதிரி அவங்களுக்குள்ள ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கிஸ்ஸை 2 பேருமே அந்த முத்தத்தை 2 பேருமே என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த அழகான அந்த மூமெண்ட்டை வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க. அந்த முத்தத்தில் 2 பேரும் தொலைஞ்சு போய் அவங்கள மறந்து அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் நார்மல் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பிரிஞ்சு மறுபடியும் அந்த ஹக் பண்ணிக்கிட்டு அப்போது தரணி அவங்ககிட்ட கேட்பாங்க, "ஏய் இப்போ ஓகேவா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிம்பாங்க. "என்னண்ணே உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லை எனக்கு இன்னும் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உடனே அவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அவங்களுக்கு ப்ரீத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாங்க ஆரம்பிச்சிடும். மூச்சு நல்லா வாங்க ஆரம்பிச்சிடும். உடனே தரணி இருந்துட்டு அவங்கள கொஞ்சம் லேசாக புஷ் பண்ணிட்டு மூச்சு வாங்குவாங்க. "என்ன பண்ணுற நீ? என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? நீ எப்போவும் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டல. போதும் ப்ளீஸ்" அப்படிம்பாங்க. "ஓகே ஓகே சரி, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு தரணி சொல்லுவாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு ஹாலில் சோஃபாவில் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அந்த எங்கள் கிச்சன் ரூமில் நடந்த ஒரு மூமெண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பார்த்து பார்த்து சிரிச்சுப்பாங்க. ஸோ மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மூவிஸ், காமெடிஸ் சேனலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனலை வைக்காமல் சேனல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாங்ஸ் வச்சு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் சாங்ஸ் வச்சு பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க இருந்துட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருப்பாங்க இல்லையா? ஸோ நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டுமா? எனக்கு ஃபுல்லாக இருக்குது, லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தரணி இருந்துட்டு என் மடியில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாலேயே மடியிலேயே அவங்க பார்த்தீங்கன்னா படுக்க வச்சுட்டு அவங்களோட ஹேர் இருக்கும் இல்லையா? அந்த தலையை கோதி விட்டுட்ருப்பாங்க. இவங்களும் அவங்கள பார்த்து ரசிச்சிட்ருப்பாங்க. அவங்களும் இவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த தலையை வந்து நல்லா கோதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹாப்பினஸ் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த தலையை கோதி விடும்போது ஒரு ஒரு சுகமா இருக்கும். அது நல்ல சுகமா இருக்குங்க அவ்வளோதான். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப சுகமா இருக்கும். மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அந்த மண்டைக்குள்ள போய் எதுவும் கொடாயிற மாரி இல்லாம எதமா இருக்கும் தலைக்கு. ஸோ அந்த எதமான அந்த அவங்க அந்த வருடி கொடுக்கும்போது, அந்த எதத்துல அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைலிங்கோட 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு அவங்க மடியில பார்த்தீங்க அப்படின்னா படுத்துக்கிட்டு 2 பேரும் சும்மா நார்மலா பேசிகிட்ருப்பாங்க. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா மித்ரா வந்துட்டு, "சரி டைம் ஆச்சு நான் கிளம்பட்டுமா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் இவ்வளோ சீக்கிரமா போகணுமா?" அப்படி சொல்லுவாங்க. "இல்லை எனக்கு தெரிஞ்சு சைக்கிளும் ரெடி பண்ணியிருப்பாங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல?" "எனக்கும் இருக்கணும்னு தான் ஆசை. பட் எனக்கு கிளம்பணுமே, நான் கிளம்பட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "சரி ஓகே அப்பப்போ வா டைம் இருக்கும்போது" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது பிரியறதுக்கு மனசே இல்லாமல் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. டாட்டா சொல்லுவாங்க. அந்த அவங்க கண்ணு மறையிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாசப்படியில் நின்று மித்ராவை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க தரணி. அவங்களும் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போவாங்க. இவங்களும் அவங்கள வச்சு கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க போகிற வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் கண்ணுக்கு எட்டுற தூரம் போகிற வரைக்கும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போய்க்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத
நான் நாளைக்கு ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். பட் ப்ளீஸ் லிசன் பண்ணுற பர்சன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் பண்ணுங்கள். அண்டு ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. அண்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு மறந்துட்டேன். ஸ்டோரி இப்போ 2 நாளே சீக்கிரமாக போட்டுட்ருக்கேன் இல்லையா? ஸோ இதுக்கப்புறமும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் ஸ்டோரி போட்டுருவேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஸ்டோரி லேட்டாக வராது. வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக எல்லோரும் தூங்குங்க. எல்லோருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய் பாய்.